வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம தமிழ் புத்தாண்டு பலன்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருடம், அதாவது குரோதி வருடப்பிறப்பாக பிறக்கின்றது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதமுறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இந்த ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய பலன்கள் தெரிய வரும். இப்போ நம்ம அடிக்கடி ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த மாதிரியான நம்மளுக்கு தகவல் தொடர்புலாம் வந்ததுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகள் அடைகிறாங்க. நம்ம அடிக்கடி ஜாதகம் பார்க்கணுன்னு தேவையில்லை. அதே சமயத்தில் நம்மளுக்கு கிரக கோச்சார நிலவரப்படி எந்த மாதிரியான கிரகங்கள், இப்போ எல்லாருமே ஜோதிட ரீதியாக நிறைய திறமைசாலிகளாக இருக்கிறீங்க. எல்லோருக்குமே சில பேசிக் நாலேஜ் அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த கிரகங்கள் மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருப்போம். அதே சமயத்தில் தெய்வ வழிபாடு, முக்கியமாக நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த ஆன்மீக பரிகாரம்ன்றது மிக பெரிய அளவில் எல்லோருக்குமே வெற்றியை தரக்கூடிய ஒரு பெரிய பரிகாரமாக தான் இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கால் பண்ணி எங்களுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் சொன்னீங்க, எங்களுக்கு அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு கிடைச்சது, அந்த வேலைவாய்ப்புனால வருமானம் அதிகமாக வந்துட்டுருக்குது அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் மூலமாக நிறைய வெற்றி அடைந்தவர்கள் நிறைய பேர். அவர்களுக்கு எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. எப்போதுமே தன்னுடைய வருமானத்தையே ஒரு குறிக்கோளாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள் இப்படி தான் இருக்கணும், நம்ம ஒரு சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஏன்னா ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன்ற ஒரு காரகத்துவத்துக்கு பொருந்துகிற மாதிரி இவர்கள் எப்போதுமே வருமானத்தை பற்றிய அதிகமாக சிந்தனை செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பார்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது? குரோதின்னு சொன்னாலே எல்லோருக்கும் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய பொருள் என்ன. இப்போ ஏற்கனவே சோபகிருது வருடம் முடிஞ்சாச்சு, இப்போ குரோதி வருடம் வருது. இந்த குரோதி வருடத்துல சில பேருக்கு எல்லோருக்குமே பகைகள் அதிகமாக ஆகக்கூடிய நேரம். ஐயோ மேடம், எங்கள் ரிஷபராசி நாங்கள் ஏற்கனவே நிறைய எதிரிகள் எங்களுக்கு இருக்கிறாங்க, நீங்கள் இன்னமும் கூட கொஞ்சம் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தோன்னா அதெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகம் முக்கியமாக பேசும், அதை விட உங்களுடைய தசாபுத்தி அதிக அளவில் பேசும். அதனால எந்த விதமான கிரக கோச்சாரங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சுய ஜாதகம்தான் அவர்களுடைய பலனை கொடுக்க போகுது. நம்ம கோச்சார நிலவரப்படி மாத்திரம்தான் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருடம் பிறந்த ஒரு மாதத்திலேயே குரு பகவான் ராசிக்கு வராரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்காது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, எப்போ நாங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறோம், தொழிலில் எனக்கு எப்போ லாபம் வரப்போகுது, இதுதான் இவர்களுடைய கேள்வி. ஏன்னா லாபம் வராமலேயே அந்த தொழிலை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை வாங்கி நீங்கள் அந்த தொழிலை செஞ்சு அந்த தொழிலிருந்து வரக்கூடிய வருமானம் அவர் வீட்டுக்கு வட்டிக்கு போகுதே ஒழிய உங்கள் வீட்டு தனத்துக்கு போக மாட்டேங்குது. அதாவது உங்கள் வீட்டு சேமிப்புக்கு போக மாட்டேங்குது, உங்கள் வீட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டேங்குது. உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நிலமோ ஒரு வீடோ வாங்குறதுக்கு அந்த வருமானமாகப்பட்டது போக மாட்டேங்குது. இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உழைப்பாகப்பட்டது மற்றவருடைய வாழ்க்கைக்கு தான் உதவியே இருக்கே ஒழிய உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவவில்லைன்னு தான் சொல்லணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள், ஏன்னா விரய குரு, கடந்த காலத்தில் அந்த குருவாகப்பட்டவர் விரயத்தில் இருந்ததுனால மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு எல்லாமே செலவழிஞ்சிருக்கும். ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, வீடு வாங்காமல்லாம் கிடையாது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீங்க.
ஆனால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு போதுமான ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே வாழ்ந்திருப்பீங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஓட முடியல. நீங்கள் அது செஞ்சிடணும் இது செஞ்சிடணும் சொல்லி நிறைய ஒரு கமிட்மெண்ட் வச்சிட்ருக்கிறீங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் வரல. அந்த வருமானத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த ஒரு சாதனையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு 1-2 வாய்ப்புகள் இல்லை, பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தினீங்கன்னா, இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன், எனக்கா வாய்ப்புகள் தேடி வரட்டும், நான் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களை தேடி இப்போ வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். அந்த வாய்ப்புகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டின் அடுத்து ஒரு 6 மாதத்தில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்கு. அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம், வேலை வாய்ப்பில் அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் கடன்கள்னால மிகுந்த அவமானப்பட்டிருப்பீங்க. அந்த கடன்னால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. அந்த கடன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையவே இழந்திருப்பீங்க. சில பேர் விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கோம் அந்த கடன் மூலமாக. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கனவு மாதிரி நடந்திருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்த மாதிரி. நான் இப்படி ஒரு வருடத்தை கழிச்சுட்டு வந்திருக்கிறேன்னா என்னால் தாங்க கூட முடியல என்னுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மன குமுறல்கள் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாலும் உங்களுடைய மன குமுறல்களை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நான் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுவேன் அப்படின்னு உங்களுக்கே ஒரு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவ்வளோ ஒரு அறிவு திறமை இருக்குது, ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது. ஆனாலும் அந்த பாராட்டும் பெருமையும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக தான் கடந்த காலத்துலாம் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கு அடுத்து வந்து வேலை செய்த நபர்கள் எல்லாமே, ஜாயின் பண்ண நபர்கள் எல்லாருமே அதிகமாக சம்பளம் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் இன்னும் தரந்தாழ்ந்து தான் இருப்பீங்க. ஏதோ நானும் வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்குன்னு ஒரு வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அந்த வருமானமாகப்பட்டது ஒரு தகுதிக்கு குறைவாகவே இருக்கும். இவ்வளவுதான் ஒரு வட்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் உங்களுக்கு கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கும். அந்த வருடத்தின் முற்பகுதியிலேயே முதல் மாதத்திலேயே உங்களுக்கு அந்த குரு பயிற்சி ஆகுவதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கக்கூடிய நேரம். இது நாள் வரைக்கும் திருமணத்திற்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஜாதக பொருத்தம் பார்த்து பார்த்து அழுத்து போயாச்சு. நான் இன்னமே பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய நட்சத்திர பொருத்தம் பார்த்தீங்கன்னா நான் கடகடன்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்குன்னு ஒரு ஜாதகம் அமைய மாட்டேங்குது, ஒரு திருமணம் அமைய மாட்டேங்குது. நான் இன்னமே வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா எனக்கு வாழ்க்கை நகை இருக்கு, பொருள் இருக்கு, வருமானம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எனக்குன்னு துணைக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல திருமணத்திற்காக நிறைய காத்துட்ருப்பீங்க. ஆனாலும் அந்த திருமண வாய்ப்புகள் நடைபெறாமல், குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாதிரி உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. குடும்ப வாழ்க்கை ஒரு சிறப்பாக ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஒரு சாதனையை ஒரு சோதனையோடு கழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சோதனைன்னு சொல்லிட்டீங்களே மேடம், கடைசி நேரத்தில் எங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருமானம். சாதனையை சந்திக்கணும்னா என்றைக்குமே ஒரு சோதனையை கடந்தாதான்
அவரவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு வெற்றியின் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வரப்போகுதுனாலே உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஒரு வருமானத்தை பெருக்கி உங்களுடைய குடும்பத்தை, அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒருபடி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து மிக பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது அவங்கவுங்க ஜாதகப்படி பலன்கள் முழுவதுமாக மாறுபடும். உங்களுக்கு 25% பலன்கள் தான் கோச்சார நிலவரப்படி கிடைக்கும். முழுமையாக பார்க்கணுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நீங்கள் மெயினாக பார்க்கணும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.